தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 18:14 இவ்விதமாய் இந்த சிறியவரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று அந்த 100 ஆடுகளை குறித்ததான உவமையை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அந்த தொலைந்து போன அந்த ஒரு ஆடு அதை தேடி கண்டுபிடித்து அதன் நிமித்தமாக அந்த எஜமான் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்பதாக சொல்லிவிட்டு இங்கே இதை சொல்றாரு. இந்த ஆட்டை குறித்து நாங்கள் பார்ப்போமானால், இந்த ஆடு 99 ஆடுகளோடும் கூட சேர்ந்து வாழ முடியாத ஆடு. இந்த 99 ஆடுகளையும் விட்டு ஓடுகிற ஆடு. அந்த ஆடுகளின் எஜமானுடைய சத்தத்தை கேட்காதபடி, அவனை பின்தொடராதபடி தன்னுடைய இஷ்டத்துக்கு போகிற ஆடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாதபடி பாவம் செய்து தேவனை விட்டு ஓடுகிற விலகுகிற ஆடு. ஆனாலும் என் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படி அந்த ஆடு போனாலும் கூட அந்த ஆட்டுக்கு பின்னாக 99 ஆடுகளையும் அந்த நல்ல ஆடுகளும் தன்னுடைய சத்தத்தை கேட்கிற, தன்னுக்கு கீழ்ப்படுகிற, தன்னை பின்தொடர்கிற அந்த 99 ஆடையும் விட்டு தனக்கு கீழ்ப்படியாத அந்த ஆளை தேடி ஓடுகிற எஜமான் தான் எங்களுடைய தெய்வம். அப்ப இந்த நாட்களில தேவ சித்தம் என்ன என்று அறிந்து அந்த சித்தத்தின்படி வாழுகிற நாங்க, அந்த தொலைந்து போகிற, அந்த ஓடி போகிற, அந்த பாவத்தில் இருக்கிற, அந்த விழுந்து போய் இருக்கிற, அந்த பலவீனத்துல இருக்கிற, இந்த வார்த்தையின்படி வாழ முடியாது இருக்கிற அந்த ஆட்டை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆட்டை தேடி போகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆடும் தேவனுடைய சமூகத்துல வர வேண்டும் என்று உள்ளத்திலே விரும்புகிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக நாங்க வாழுகிறோமா என்று தேவ சமூகத்துல எங்களை வைத்து தியானிக்க வேண்டும். பாருங்க, பரிசுத்தமாய் இருக்கிறவர்களோடுதான் வாழ விருப்பம். பாவிகளோடு கூட பாவிகளை தேடாதபடி, அவர்களுக்கு உதவி செய்யாதபடி, அவர்கள் எப்படியாவது தேவனிடத்திலே வந்து சேர வேண்டும் என்று விரும்பாதபடி வாழுகிற அநேக கிறிஸ்தவர்களை தான் இந்த நாள்ல பார்க்க முடியும். சேர்ச்சுக்கு வர்றவங்களோட தான் அங்கட ஐக்கியம், வேத படிப்புக்கு வர்றவங்களோட தான் அங்கட ஐக்கியம், பாஸ்டருடைய சொல்லு கேட்கிறவர்களோட தான் பாஸ்டருடைய ஐக்கியம். ஆனா தொலைந்து போகிற, பாவத்தில் இருக்கிற, விழுந்து போய் இருக்கிற, மீண்டும் வர முடியாதபடி தடுமாகிற அந்த ஒரு ஆட்டை குறித்து கவலைப்படுகிற கிறிஸ்தவர்கள் உண்டா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். அப்படியாக நாங்க வாழாதபடி அந்த எஜமானை போல, அந்த தெய்வத்தை போல, அந்த சிறியவரில் ஒருவராயிலும் கெட்டு போய் விடக்கூடாது என்கிற அந்த இருதயம் உள்ள ஒரு ஜனங்களாக, அந்த அன்புள்ள ஒரு ஜனங்களாக நாங்க வாழ பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.